இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் பரபரப்பாக கதைச்சி கொண்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு என்ன நடந்ததுன்ற கேள்வி. உலகத்தில் பல நாடுகளில் விமான பயணங்கள் தாமதமாகி இருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கு. அரச நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வங்கியிலிருந்து ஊடகம் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. தொழில்நுட்பத்தில் ஒட்டுமொத்த உலகமும் எந்த அளவுக்கு தங்கியிருக்குன்றதுக்கான ஒரு வெளிப்பாடாக இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட், ஒரு பக், ஒரு தொழில்நுட்ப கோளாறு தான் இந்த அளவு பிரச்சனை உருவாகி இருக்கிறதுக்கான காரணம். உலகத்தில் பல நாடுகளில் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் என்று சொல்லப்படுற தகவல் வெளியாகி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு சதி வேலையாக இருக்கலாம், ஒரு சைபர் அட்டாக்காக இருக்க முடியும் என்ற தகவல்கள் கூட வெளியாகி இருக்கு. உண்மையிலேயே இந்த அளவு மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தொழில்நுட்ப கோளாறு இல்லாட்டி சொல்லப்படுற மாதிரி சைபர் அட்டாக் நடந்திருக்கா, என்ன பிரச்சனை இப்போ நடந்து கொண்டிருக்கின்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். முதலாவது விஷயம், நம்ம பயன்படுத்துகிற தனிநபர்கள் பயன்படுத்துகிற செல்ஃபோனுக்கோ இல்லாட்டி தனிப்பட்ட கணனிக்கோ லேப்டாப்புக்கோ பெரிய பாதிப்புகள் இதனால் இதுவரைக்கும் உருவானது கிடையாது. அந்த மாதிரியான தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகல. தனியார் நிறுவனங்கள்லையும் அரச நிறுவனங்கள்லையும் பயன்படுத்தப்படுற மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற கணனிகளில் மட்டும்தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கு. உலகத்தில் பல நாடுகளில் அரசு சேவைகளும் தனியார் சேவைகளும் முடங்கி இருக்கு, விமான பயணங்கள் உட்பட. இதெல்லாத்துக்குமே காரணம் அமெரிக்காவை தளமாக கொண்ட கிரவுட் ஸ்ட்ரைக் என்று சொல்லப்பட்ட ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆன்டி வைரஸ் கொடுக்கக்கூடிய, அந்த சேவையை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் தான். இந்த நிறுவனத்துக்கு பெரிய வரலாறு கிடையாது, வெறும் 13 வருஷங்கள் வரலாறு மட்டும்தான் இருக்கு. 13 வருஷங்களுக்கு முதல்ல தான் இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் என்று சொல்லப்படுற நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. 8500 ஊழியர்களோட இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த இப்பேற்பட்டிருக்கிற தொழில்நுட்ப கோளாறு இல்லாட்டி இந்த தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக எத்தனை மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதை பற்றின ஒரு தெளிவான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ வந்து ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை உருவாகி இருக்கும்னு சொன்னால் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற கணக்குகள் இத்தனை மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர்கள் 24,000 பேர் மட்டும்தான். ஆனால் 24,000 தனிநபர்கள் கிடையாது. மிகப்பெரிய பெரிய அரச நிறுவனங்கள், அரசாங்கங்கள், தனியார் நிறுவனங்களுக்கு சேவையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு. இதனால ஒரு அரசாங்கம் வந்து தங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற எல்லா அரச அலுவலகங்கள்லையும் இந்த நிறுவனத்தினுடைய சேவையை பெற்றுக்கொண்டிருக்குமா இருந்தால் அந்த அலுவலகங்களில் எல்லாமே இந்த சேவையை பெற்றுக்கொள்கிற கணனிகளுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற தகவலை வந்து இதுவரைக்கும் நேரடியாக தெரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கின்ற தகவலும் ஊடகங்களில் வெளியாகி இருக்கு. அதே நேரம் இந்த நிறுவனம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமான ஒரு நிறுவனமாக இதுவரைக்கும் பதிவானது கிடையாது. எப்படி ஒரு சைபர் அட்டாக் நடத்தப்படுமா இருந்தால் இல்லாட்டி ஒரு ஹேக் பண்ணப்படுற தொழில்நுட்ப பிரச்சனை உருவாக்குமா இருந்தால் அதுக்கான தீர்வு கொடுக்கிற ஒரு நிறுவனமாக தான் இதுக்கு முதல்ல இந்த நிறுவனம் இருந்திருக்கு. குறிப்பாக 2014ஆம் ஆண்டில் சோனி பிக்சர்ஸ் ஹேக் பண்ணப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அது சம்பந்தமான விசாரணைகளை நடத்தினது இந்த நிறுவனம் தான். இப்படி பல நிறுவனங்களுக்கும் இந்த நிறுவனம் வந்து சேவையை கொடுத்து கொண்டிருக்கு. வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மெண்டட்டரி அப்டேட்னு சொல்லி, கட்டாயம் செய்யப்பட வேண்டிய அப்டேட்னு சொல்லி ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்படுது. அந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுற சந்தர்ப்பத்தில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற கணனிகள் எல்லாமே முடங்குது. உலகத்தில் பல நாடுகளில் மில்லியன் கணக்கான கணனிகள் இந்த மாதிரி முடங்கி இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளூவாக மாறி இருக்கு, நீல நிறத்தில் மாறி இருக்கு, வேற எதுவுமே பார்க்க முடியாமல் இருக்கு. இதை வந்து BSOD என்று சொல்லி சொல்றாங்க, ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் என்று சொல்லி இது சொல்லப்படுது. ஹார்ட்வேர் பிரச்சனை மூலமாக இது உருவாக முடியும், சாஃப்ட்வேர் பிரச்சனை மூலமாகவும் இது உருவாக முடியும். ஆனால் இப்போ உருவாகி இருக்கிறது ஒரு சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சி. அதனால தான் இந்த பிரச்சனை இந்த சந்தர்ப்பத்தில் உருவாகி இருக்கின்ற விஷயம் சொல்லப்படுது. ஆனால் இதை சீர் செய்யறதுக்கு சில நாட்கள் தேவைப்படலாம் என்ற விஷயமும் சொல்லப்படுது. வளமையாகவே இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுற சந்தர்ப்பங்களில் அது சில மணித்தியாலங்களுக்குள்ள சீர் செய்யப்படும். ஆனால் தனித்தனியே ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ரீபூட் செய்யப்பட வேண்டி இருக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை வளம நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லப்படுற தகவலும் வெளியாகி இருக்கு. உலகத்தில் பல நாடுகளில் வந்து விமான சேவைகள் முடங்கி இருந்தது. குறிப்பாக இந்தியாவில் போர்டிங் பாஸ் வந்து எம்டியாக கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களோட விவரங்களை வந்து நீங்களே எழுதி கொள்ளலாம் என்ற மாதிரி போர்டிங் பாஸ் எம்டியாக கொடுக்கப்பட்டிருக்கு. பயணிகளோட பொதிகளை சோதனைக்கு உட்படுத்துகிற செயற்பாடு முடங்கி இருக்கு, மேனுவலாக வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர யூகே பொறுத்த வரைக்கும் ரயில்வே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. உலகத்தில் தொழில்நுட்பத்தில் கோலோச்சி இருக்கிற ஒரு நாடு என்று சொல்லி போற்றப்படுற இஸ்ரேல் கூட, ஒரு பெருமிதமாக சொல்லப்படுற இஸ்ரேல் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுது. அங்கே இருக்கிற சுகாதார கட்டமைப்பு இதனால் பாதிக்கப்பட்டிருக்க
இருக்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. யூகேட மிகப்பெரிய ஒரு செய்தி நிறுவனமான ஸ்கை நியூஸ் தங்களோட லைவ் டெலிகாஸ்ட் நேரடி ஒளிபரப்ப முன்னெடுக்க முடியாம போயிருந்தது. அதுக்கும் இந்த பிரச்சனை தான் காரணம், நாங்கள் வருந்துறோம் என்ற ஒரு விஷயத்தை ஸ்கை நியூஸ் தங்களுடைய நேயர்களுக்கு அறிவிச்சிருந்தது. இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையால ஒரு நிறுவனம் பாதிக்கப்படும் போது எதிர் போட்டி நிறுவனங்களுக்கு அது மகிழ்ச்சியான செய்தியா சில நேரங்களில் இருக்க முடியும். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை கேலிக்குள்ளாக்குற மாதிரியான சில மீம்ஸை வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் எக்ஸ் தளத்தினுடைய உரிமையாளர் இலோன் மாஸ்க் இன்றைக்கு பகிர்ந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதே நேரம் வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிற தொழில்நுட்ப கோளாறு என்று சொன்னால் இதுதான் மிகப்பெரிய ஒரு தோல்வி என்ற விஷயத்தை வந்து அவர் பதிவு செஞ்சிருந்ததையும் பார்க்க முடியுது. இதனால் சாதாரண மக்களுடைய தகவல்கள் திருடப்பட்டிருக்கா, அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா என்றதை பற்றின ஒரு தெளிவான தகவல் இதுவரைக்கும் கிடையாது. இது ஒரு சைபர் அட்டாக்காக இருக்கலாம், ஹேக் பண்ணப்பட்டிருக்கின்ற மாதிரியான தகவல்கள் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக போய்கொண்டிருக்கு. ஆனால் உலகத்தினுடைய பல நாடுகளும் உறுதி செஞ்சிருக்கிற விஷயம் இது ஒரு சைபர் அட்டாக் கிடையாது, பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் சைபர் அட்டாக்கோ இது கிடையாதுன்றதை உலக நாடுகளும் உறுதி செஞ்சிருக்கு. அதே நேரம் இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் என்று சொல்லப்படுற நிறுவனத்தினுடைய சிஇஓ பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜோர்ஜ் கர்ட்ஸும் வந்து உறுதி செஞ்சிருக்கிறார். இது ஒரு சைபர் அட்டாக் கிடையாது, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கிடையாது, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கோர்றோம் என்ற விஷயத்தை வந்து அவர் பகிர்ந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதே நேரம் இது சீர் செய்யப்படுறதுக்கு சில நேரங்களில் நீண்ட நாட்கள் தேவைப்படலாம் என்ற விஷயமும் சொல்லப்பட்டு வருது. தனித்தனியாக ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் வந்து ரீபூட் செய்யப்பட வேண்டியிருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் 15 தடவைகள் ரீபூட் செய்யப்பட்டால் மட்டும்தான் அதை வளம நிலைக்கு கொண்டு வர முடியும் என்ற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டு வருது. ஐடி துறையோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலையீடியாக இது மாறியிருக்கு. சாதாரணமாகவே ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படும் என்று சொன்னால் சில மணித்தியாலங்களுக்குள்ள அது பெரும்பாலும் சீர் செய்யப்படும். ஆனால் இப்போ உருவாகி இருக்கிற பிரச்சனைன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு. தனித்தனியாக ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் ரீபூட் செய்கிறது, 15 தடவைகள் ரீபூட் செய்கிறதுன்றது ஐடி துறையோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலையீடியாக மாறியிருக்கிற விஷயம் என்று சொல்ல முடியும். இப்போ ஒரு அரச நிறுவனத்திலேயோ தனியார் நிறுவனத்திலேயோ 100 கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொன்னால் அந்த 100 கம்ப்யூட்டரையும் தனித்தனியாக வந்து திரும்பவும் வளம நிலைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. இதனால தான் ஒட்டுமொத்த உலகமும் திரும்பவும் வளம நிலைக்கு வாரதுக்கு சில நாட்கள் தேவைப்படலாம் என்ற விஷயமும் இப்போ வெளியாகி இருக்கு. ஒட்டுமொத்த உலகமும் தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு தங்கி இருக்குன்றதை வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவமாக இதை பார்க்க முடியும். தொழில்நுட்பம் இல்லாமல் ஒரு சில மணித்தியாலங்கள் கூட உலகத்தால் வளம மாதிரி சாதாரணமாக இயங்க முடியாதுன்றதை இந்த சம்பவம் வெளிப்படுத்தி இருக்கு. மில்லியன் கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகம் திரும்பவும் ஒரு சில மணித்தியாலங்களாவது பழைய நிலைக்கு போயிருக்கு. இன்றைக்கி பணத்தை பயன்படுத்துகிறவங்க வந்து பெரும்பாலும் குறைவு. பல நாடுகளில் கார்டு மெஷினை பயன்படுத்துகிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி ஃபோனை பயன்படுத்துகிறவங்க தான் பெரும்பாலும் அதிகம் பல நாடுகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டதுக்கு பிறகு யூகேயில் இருக்கிற பெரும்பாலான வர்த்தக நிலையங்களில் கார்டு அக்செப்ட் பண்ணப்படலை, அதே மாதிரி ஃபோன் டிரான்சாக்ஷனும் அக்செப்ட் பண்ணப்படலை. பணத்தை திரும்பவும் பயன்படுத்த வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கு. இப்படி ஒரு சில மணித்தியாலங்களாவது உலகம் பழைய நிலைக்கு திரும்பி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. தொழில்நுட்பம் இல்லாமல் ஒரு சில மணித்தியாலங்கள் கூட சாதாரண நடவடிக்கையை மனிதர்களால் முன்னெடுக்க முடியாது என்றதை இந்த சம்பவம் வெளிப்படுத்தி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.